கடலூர் அருகே அரசு பேருந்தும் ஆம்னி பேருந்தும் மோதிய விபத்தில் 25 பேர் காயமடைந்துள்ளனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தேவநாதன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் தேவநாதன், என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? புதுச்சேரியிலிருந்து காரைக்கால் நோக்கி சென்ற அரசு பேருந்து கடலூர் புதுச்சேரி சாலையில ரெட்டிச்சாவடி என்ற இடத்துல சென்டர் மீடியன் கட்டை மீது மோதியது. இதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா, அதற்கு பின்னாலே சென்னையிலிருந்து வேளாங்கண்ணி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து இந்த அரசு பேருந்து மீது மோதியது. பேருந்துகள் மோதிக்கொண்ட இந்த விபத்துல பார்த்தோம் அப்படின்னா, அரசு பேருந்தில் பயணம் செய்த 25 பயணிகள் படுகாயமடைந்தார்கள். இவர்கள் அனைவரும் கடலூர் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கடலூர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த பகுதியில புதியதாக சென்டர் மீடியன் தற்போது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சென்டர் மீடியன் அமைக்கப்பட்டதற்கான எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாத காரணத்தினால இது போன்ற தொடர் விபத்துகள் கடந்த ஒரு வார காலமாக இந்த பகுதியில் நடந்துட்டு இருக்கு. இதன் காரணமாக இந்த பகுதியில் அந்த சென்டர் மீடியன் வைத்திருப்பதற்கான ஒரு அறிவிப்பு பலகை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ள நிலையில தற்போது இந்த பேருந்துகள் அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த விபத்து காரணமாக கடலூர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது போக்குவரத்து சீரடைந்து அந்த பகுதியில இயல்பான ஒரு நிலை திரும்பி இருக்குது. இந்த அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்க 25க்கும் மேற்பட்டவருக்கு தற்போது தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருது. விவரங்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.